தேவாலயத்தில் என்னுடைய வீட்டில் நன்மைகளால் அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை. The word of God is only authority of our life. கவலை போராட்டம் நிறைய இருக்குது உலகத்துல. போராட்டம் இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. இந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்துருக்கிறோமே வெளியா, அது மாதிரி அவங்க அதெல்லாம் கூட விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா மகிழ்ச்சியோட வந்து உக்காரணும். ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், வசனத்தை தியானிக்கணும். அது ஒரு பெரிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இதான் அது. அன்னைக்கு தான் நிறைய வேலை வச்சுக்கிட்டு சிலர் சர்ச்சுக்கும் வரமாட்டாங்க. சிலர் சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க கவனம் வீட்டிலேயே இருக்கும். எப்படா முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. முடிச்ச பிறகே நீங்க போகலாம். முடிக்க போறாங்கன்றது அப்புறம் பிரசங்கம் பண்றப்போ இதுல வேற இன்னைக்கு புது ஊழியக்கார் வந்துட்டாரு, அவரு எவ்வளவு நேரம் பேச போறாரு தெரியலையே, அப்படி பாக்குறது, வாட்ச பாக்குறது, என்ன பாக்குறது, எப்படி எப்படியோ ஆயிடும் சிலருக்கு. ஆனா நான் எங்க போனாலும் அந்த போதகருக்கு கீழ்ப்படிவேன். அவர் எனக்கு நேத்தே சொல்லிட்டார் எப்ப முடிக்கணும்ட்டு. அதனால ஒரு நிமிஷம் முன்னாடியே நான் முடிப்பேன். கவலைப்படாதீங்க. நாங்க எங்க போனாலும் அந்த டைமிங் கீப் அப் பண்ணும். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை எல்லா இடத்துலையும் அந்த டைம் கரெக்டாக நாங்கள் கீப் அப் பண்ணுறதுனால தான் மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஏன்னா சிலர் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆவியானவர் பேச சொன்னார், 40 நிமிஷம் பேச சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவரு 1.5 மணி நேரம் எடுத்துருவார். அப்புறம் அவங்களுக்கு சலிப்பாயிரும். அங்கெல்லாம் ஒரே கட்டடத்தில் 5-6 சபைகள் நடக்கும். காலையிலேருந்து நைட்டுக்குள்ள ஒரு சபையார் வந்து அவங்க போர்டை நட்டுட்டு 2 மணி நேரம் ஆலயம் அது அவங்களுக்கு. அதை முடிச்சுட்டு அவங்க போனதும் அடுத்த சபையார் வந்து நடத்துவாங்க. அதனால கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும். ஐயாவுக்கு தெரியும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வராரு ஊழியத்துக்கு. நம்ம முடிக்கிறப்ப அடுத்த சபையார் வெளியே உக்காந்து இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதுக்காக நேரத்தையும் அனுசரிக்கணும். சரி, இதையே குட்டி பிரசங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்க போனாலும் செய்திக்கு முன்னாடி ஒரு குட்டி செய்தி நான் பேசுவேன். இதாவது என்ன, அது சுருக்கம். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆலயத்துல கவனம் தேவை. சரீரத்தை மட்டும் இங்க வைத்து விட்டு சிந்தனை வேறு எங்க அலைய கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். இசை வல்லுநர்கள் வரீங்களா? இசை ஒரு பாட்டு பாடி செய்தி ஆரம்பிக்கலாம் வாங்க. உங்களை பார்த்தா பாட்டு பாடலாமான்னு இருக்குது. நான் வர்றப்ப இசை வாசித்து கொண்டிருந்தீர்கள். தபல ரெடி பண்ணி ஒரு தெலுங்கு பாட்டு ஒண்ணு. நம்ம அண்டை மாநிலமான ஆந்திரா, நாளைக்கு பாஸ்டர் ஆந்திராவுக்கு தான் போறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் என்னென்ன தெரியுமா? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. சூப்பர். இவ்வளோ புத்திசாலியா இருக்கிறீங்க. நிறைய இடத்துல இப்படி சொல்றது இல்ல. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வெளிநாடு ஸ்ரீலங்கா. மலேசியா கிடையாது, ஸ்ரீலங்கா. பிளைட்ல 1 மணி நேரம். மலேசியாவுக்கு பிளைட்ல 4 மணி நேரம். சில பிளைட் மக்கு பிளைட் 4.5 மணி நேரம். சரி, ஓகே, ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? பவுல் பிரதர் இஸ் ஈக்வல் டு நகைச்சுவை. உலகம் ஃபுல்லா பவுல் பிரதரா நகைச்சுவையா பேசுவார், அவரு தானே அப்படி சொல்லுவாங்க. பவுலை விட மலரடிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல வலிக்குதா? கர்த்தர் சுகமாக்கிடுவார். பக்கத்தில் கை வச்சு ஜெபம் பண்றோமா, சுகமாக மாட்டோம். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. ஹீல். ரெடி. యేసు రాజుగా వచ్చిచున్నాడు, భూలోకమంతా తెలుసుకొంటారు. యేసు రాజుగా వచ్చిచున్నాడు, భూలోకమంతా తెలుసుకొంటారు. యేసు రాజుగా వచ్చిచున్నాడు, భూలోకమంతా
లోకమంతా తెలుసుకుంటారు. రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుగా వచ్చిచున్నాడు, రాజుగా వచ్చిచున్నాడు, యేసు రాజుగా వచ్చిచున్నాడు. లోకమంతా తెలుసుకుంటారు. இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார். பூலோகத்தாரே தெரிந்து கொள்ளுங்கள், அதான் அதுக்கு அர்த்தம். மேகால மீது இயேசு వచ్చి சொன்னாடு, మేఘాల మీద యేసు వచ్చి చున్నాడు, పరిశుద్ధులందరినీ తీసుకుపోతాడు, పరిశుద్ధులందరినీ తీసుకుపోతాడు. లోకమంతా సమకాలం, లోకమంతా సమకాలం, విడువపడుడా పగిలోరం, விடுவப்படுடா பகுகோரம், கைவிடப்பட்டால் பரிதாபம். యేసు రాజుగా వచ్చి చున్నాడు, లోకమంతా తెలుసుకుంటారు. యేసు రాజుగా వచ్చి చున్నాడు, లోకమంతా తెలుసుకుంటారు. రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుగా వచ్చి చున్నాడు, రాజుగా వచ్చి చున్నాడు. ఈలోకే దేవతలన్నీ ఆయన ముందారా, ఈలోకే దేవతలన్నీ ఆయన ముందారా, సాగిలపడి నమస్కరించి గడగడలాడును, సాగిలపడి నమస్కరించి గడగడలాడును. వంగని మోకాలన్నీ, వంగని మోకాలన్నీ, యేసయ్య ఎదుడా వంగిపోవుండే, యేసయ్య ఎదుడా వంగిపోవుండే. యేసు రాజుగా వచ్చి చున్నాడు, లోకమంతా తెలుసుకుంటారు. యేసు రాజుగా వచ్చి చున్నాడు, లోకమంతా తెలుసుకుంటారు. రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుకోటి దేవుడు రమ్యమైన దేవుడు, రాజుగా వచ్చి చున్నాడు, రాజుగా వచ్చి చున్నాడు, రాజుగా వచ్చి చున్నాడు. சபாஷ். இசை வல்லுநர்களுக்கு ஒரு கை தட்டுங்க. ஆமே. நான் நினைச்ச அந்த பழைய காலத்து இசையை வாசித்து அவங்க வாசிக்கிற மாதிரி நான் பாட முடியாது, நான் பாடணும் மாதிரி அவங்க வாசித்தாங்க பாருங்க, அதுதான் ஆச்சரியம். ஆமே. மகிழ்ச்சி. எதுக்கும் அங்கேயே இருங்க, ஒருவேளை கர்த்தரை ஏவனா பாட்டா வரட்டும். சரி. வேதாகமத்தில் சிறப்பு 40, the special 40 in Bible. If you have paper pen, take and write what I am telling, eliciting important point. சிறப்பான உங்களுக்கு புதுசா ஒரு சுட சுட சூடான ஒரு அருமையான செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வேத பைபிள் ஸ்டடியும் உண்டு. நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் இந்த லென்டன் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க, 40 நாட்கள். அதெல்லாம் அந்த காலத்தில் பக்தர்கள் அது ஒரு காரணத்துக்காக தான் வச்சாங்க. 40 நாட்கள் சிலர் உபவாசம் இருப்பாங்க, சிலர் ஜபத்தில் கொஞ்சம் அதிகமாய் தரித்திருப்பார்கள், சிலர் வேதத்தை தியானிப்பார்கள், சிலர்
வெஜிடேரியன் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது மாமிசம் இறைச்சி அல்லாத மற்ற உணவு எடுத்துக்கொள்வார்கள். அதெல்லாம் பாராட்டத்தக்கது. வாழ்நாள் ஃபுல்லா இறைச்சி சாப்பிட்றவரு அந்த 40 நாள் சாப்பிடாம இருக்கிறாருன்னா பாராட்டணுமா இல்லையா? ஆனா அவ்வளோ பணத்தை சேர்த்து ஆலயத்துல சுய வெறுப்பு காணிக்கை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துடணும். பணத்தை சேர்க்கறதுக்காக இறைச்சி சாப்பிடாம இருந்தது பெரிதல்ல. அது 20% அவங்க உடம்பு நல்லதுக்கு ஓகே. அந்த பணம் ஒரு மாசத்தினுடைய 40 நாளினுடைய மட்டன் சிக்கன் எல்லாம் கணக்கு போட்டா எவ்வளோ வரும்? அதை கவரில் போட்டு பாஸ்டர்கிட்ட ஐயா சுய வெறுப்பு காணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அவர் அதை பிளான் பண்ணி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்வார். 40 நாள் என்றாலே நிறைய பேருக்கு அதான் ஞாபகம் வரும். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்ல, அந்த ஞாபகார்த்தமாக தான் அதை அனுசரித்தார்கள். அதை தனியாக வச்சாக்கா செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். கிறிஸ்தவ பண்டிகைகள் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து தான் வரும். இந்த வாரம் கிறிஸ்துமஸ்ன்னா அடுத்த வாரம் நியூ இயர் இல்லையா, சேர்த்து வந்துடுது பாருங்க. அதே போலதான் அந்த 40 நாள் லென்டன் டேஸ், வசந்த காலம் அப்படின்னு பேர் அதுக்கு, லென்டன் டேஸ் அல்லது உபவாச காலம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது கூடவே குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வந்துடும். அதுக்காக தான் பக்தர்கள் அதை சேர்த்து வைத்தார்கள். மேலும் பரிசுத்த வேதத்தில் 40 சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, பைபிள்லே முதல் 40 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆதி ஆகமம் 7:12. 40 நாட்கள் பூமியின் மேல் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. அங்கதான் 40 என்ற வார்த்தையை ஸ்டார்ட் ஆகுது பைபிள்ல முதல். அதே போல பைபிள்ல கடைசியா 40 என்கிற வார்த்தை எபிரேயர் 3:17 பார்க்கலாம். பவுல் எழுதுகிறார், 40 ஆண்டுகள் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே அப்படின்றார். பழைய ஏற்பாட்டு மேட்டரை தான் இங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுறார். ஆக மெயின் 40 பழைய ஏற்பாட்டு சம்பந்தப்பட்டது நிறைய வருது. முதல் 40 அழிவு சம்பந்தமான காரியம். அது கடைசி 40 பாருங்க தண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியம். இந்த ரெண்டுமே ஆரம்பம் முடிவு. இடையில நிறைய நல்ல 40கள் இருக்கிறது. ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மக்கள் அடங்காதவர்களாய் பயபக்தி இல்லாதவர்களாய் வாழ்ந்ததுனாலே ஆண்டவர் கோபம் கொண்டார். நோவா, அவருடைய மனைவி, 3 பையனுங்க, அந்த 3 பையனுங்களுடைய மனைவி, டோட்டல் 8 மெம்பர்ஸ் ஒன்லி. அப்ப இருந்தது வாழ்ந்தது ஆரம்ப காலகட்டம், கொஞ்சம் பேரா தான் இருந்திருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, நோவா உன்னை காப்பாற்றிக் கொள்ள, உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள நான் சொல்லுகிறபடியெல்லாம் நீ செய்வாயாக. சொல்லும் ஆண்டவரே. எவ்வளோ பொறுமை இருந்திருக்குமா. நான் சொல்ற அளவுக்கு நீளம் அகலம் உயரம் அந்த பேழை செய். 40 நாட்கள் இடைவெளி இல்லாமல் மழை பொழியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மழைன்னு ஒன்று வந்தது கிடையாது. மூடு பண்ணி பூமியை நனைக்கும். அது மழை அல்ல. அதனால தான் ஜனங்க நம்பலை. வானத்திலிருந்து அது எப்படி மழை வரும், அது எப்படி தண்ணி கொட்டும், அப்படி கிண்டல் பண்ணாங்க, நோவாவை கேலி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே நோவா குடும்பத்தை அந்த பேழையில காப்பாற்றினார். முதல் உலகம் ஒரு தடவை அழிந்தது, அப்போதான் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. அடுத்தது ஒரு பிராமிஸ் பண்ணார் தேவனாகிய கர்த்தர் நோவாவுக்கு, இனி நான் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளம் இந்த ரெயின்போ வானவில்லை கொடுத்தார். அப்பப்போ நம்ம பார்க்கலாம், மழை பொழிந்து முடிந்த பிறகு ஒரு வானவில் வரும், அதான் அடையாளம். நீங்க நினைக்கலாம் நிறைய இடத்துல அதிகமா மழை பொழிந்து நிறைய அழிவு வந்ததே அப்படின்னு. உலகம் முழுவதையும் நான் அழிக்க மாட்டேன் என்று தான் சொன்னார். ஒரே நேரத்தில் உலகத்தை ஜலத்தினால் அழித்தாரே, அந்த மாதிரி அடுத்த தடவை நான் அழிக்க மாட்டேன் என்று தான் சொன்னாரே தவிர, ஆங்காங்கே மழை காலங்கள் வரும்பொழுது அழிவு அங்கங்க வரும். நெருப்புனாலும் அழியும், மழையில் அழியும், காற்று, சூறாவளி, பூகம்பங்கள், இப்படி சொல்லலாம். ஆனா பேதுரு 2வது நிருபத்தில் எழுதுறாரு,
2 பேதுரு 3:10-14 குறிச்சிக்குங்க. அடுத்த தடவை நாம் காண்கின்ற இந்த வானமும் பூமியும் அக்னியினால அழிக்கப்படும். மட மட என்று வெந்து உருகி போகும். அது இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவுக்கு 7 வருஷம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே தான் ஒதுக்கி வச்சிருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு 7 வருஷம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு மறுபடியும் இயேசு கிறிஸ்து இதே உலகத்தை 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்ய போகிறார். அது பெரிய அளவில் பைபிள் ஸ்டடி. அப்புறம் தான் அந்த உலகம் நெருப்பினால அழியும். அதனால இப்ப அழிஞ்சிரும்னு பயப்படாதீங்க. இயேசு வருகை தான் எப்பனாலும் இருக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ சாயங்காலமோ விடியற்காலமோ நள்ளிரவோ எப்பனாலும் இயேசு வரலாம். ஏன்னா சுவிசேஷத்தும் பிரசங்கிக்கப்படும் உலகம் ஃபுல்லான்னு பிரசங்கிக்கப்பட்டாச்சு. நம்ம எங்கேயுமே போய் தெருவில் நின்று அந்த காலத்துல மாதிரி பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணணும் அப்படி முடியாட்டி கூட எல்லார் வீட்லயும் டிவியில இயேசு வராரு. ஒரு 10-20 சேனல் அவங்களே சொல்றாங்க. ஒரு ஒரு எங்க ஊர் பக்கம் ஆந்திரா, நாங்க தமிழ்நாடு தான், நான் ஆந்திரா கிட்ட ஒரு தெருவில் நின்று பேசி முடிக்கிறேன். இயேசு பற்றி ஒரு மணி நேரம் பேசி முடிச்சேன். ஒரு பிரதர் வந்தாரு. உங்களை மாதிரியே ஒருத்தர் இப்பதான் டிவியில பேசி முடிச்சாரு, நீங்க இங்க தெருவில் நின்று பேசினுக்கிறீங்க, எதுக்கு இது மாதிரி? நாங்க டிவிலே பாக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் தெருவில் பேசாதீங்கன்னாரு. அவருக்கு தெரிந்து பாருங்க, உங்களை மாதிரியே தான் இருக்கிறாரு அவரு. நீங்க தான் அவரு நினைச்சுன்னு வந்தான்றாரு. நான் அப்படி பேசுனதில்லை. தமிழன் தொலைக்காட்சியில ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அழைத்து பயன்படுத்தி பேச வச்சு அது போட்டு விட்டாங்க. 3 மாசம் போன் பண்ணி கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசணும் தமிழன் தொலைக்காட்சியில இயேசு பற்றின்னு. என்கிட்ட பைசா இல்லை கட்டுறதுக்குன்னு. இல்லை இல்லையா ஃப்ரீ தான் வாங்கினாங்க. பேனா டை ஒன்று எடுத்துக்கின்னு உடன்ட்டேன் தமிழன் தொலைக்காட்சி ஆபீஸுக்கு. அங்கே வந்த பிறகுதான் அவங்களே எல்லாம் நல்லா நீட்டாக கட்டி விடுறாங்க. டையெல்லாம் கட்டி விட்டு மேக்கப் பண்ணி அப்படி பேனாவை நம்ம பாக்கெட்டில் சொருவி அங்கே நின்று எல்லாம் பேச வச்சாங்க. பேசி எல்லாம் முடிச்சது. எதனா ஃபீஸ் கட்டணுமான்னு. இல்லை இல்லை சார் பரவாயில்ல, அந்த பேனா மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் ஞாபகார்த்தமானாங்க. எடுத்து கொடுத்துட்டேன். நானே பேனா பிரியர், என்கிட்ட பேனா கேட்டாரு, சரி கொடுத்துட்டேன். வந்துட்டேன். பிறகு 3 நாள் கழிச்சு போன் வருது, நாளை முதல் உங்க செய்தி ஒரு நாளைக்கு 5 தடவை வரும். காலங்காத்தால் 5 மணிக்கு, அப்புறம் 11:30, அப்புறம் 2:30, அப்புறம் 8 நைட்டு, அப்புறம் 10:30. அதே செய்தி 3 மாசம் போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அது ஒளிபரப்புறப்போ எங்களுக்கு போன் கால் வரும். ஏன்னா நான் பேசுறப்போ என் மேல என்னுடைய, அப்பெல்லாம் மொபைல் போன் கிடையாது, வீட்டு போன், என்ன அதுக்கு பேரு லேண்ட்லைன். அது இப்போ சுருட்டி போட்டோம் எல்லாரும். லேண்ட்லைன் ஏதோ சில ஆபீஸ்ல தான் இருக்குது. அப்படி ஒரு அம்மா, எப்பா 3 மாசமா அதே சொக்கா அதே டை கட்டிக்கின்னு எப்படி நீ பேசன அப்படின்ட்டாங்க. நான் என்னத்த சொல்றதுன்னே புரியல. இல்லம்மா அழுக்கே ஆகல, அதனால தான் அதே போட்டுக்கிட்டு நான் பேசினேன்னு. வேற வேலை, நல்ல வேலை அதே செய்தின்னு சொல்லலையே. ஒரு முறையும் அதே செய்தி தான், ஆனா அவங்க அதை கவனிக்கல. அப்படியெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களது யூடியூப் ஃபேஸ்புக்கில் போதே தவிர டிவியில தோன்றி நாங்கள் பேசியதாக இல்லை. நிறைய பேர் போன் பண்ணி கேட்பாங்க, ஒரே ஒரு அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் பேசுங்க உங்க ஊழியம், நீங்க பாட்டு ஜபம், ஒரு 3000 ரூபாய் கட்டுங்க போதும்னு. அந்த 3000 ரூபாய்க்கு நான் எங்க கிராமங்கள்ல ஒரு 10 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு கிராமத்துல நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அந்த பணத்தை கொடுத்து நான் டிவியில பேசணுன்ற அவசியமே இல்லை. ஓசியில ஒன்னா கூப்பிடுங்க, நான் பேசுறேன். நீங்களும் எனக்கு காணி கொடுக்க வேணாம், நானும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிங்களாயா அப்படின்னு. அதனால பிரயோஜனமான ஊழியம் நம்மளுக்கு கொஞ்சம் பைசா கையில என்கிட்ட இருந்தா கையிலே பிடிக்க முடியாது. கிராமங்களை தேடி செல்லுவோம், எளியோருக்கு கொஞ்சம் உதவி செய்யும். அப்படியே அங்க தெருவில் மைக் செட்டு போட்டு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அட்டகாசமா எடுத்தாந்து PA சிஸ்டம் போட்டு செட் பண்ணி கொடுத்துருவான். 2 நாள் கூட அவனே இலவசமா 1 நாள் கொடுப்பான். நீங்க செய்யுங்க ஐயா ஏசப்பா ஊழியம். ஒரு புறஜாதி மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்படிதான் நாங்க திருப்தியா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அடுத்த 40 பாத்தீங்கன்னா
அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாக சுகமாக்கப்பட்ட அந்த மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். அந்த 40 வயதுக்கு மேற்பட்டவன், அங்க அந்த 40 வந்துருச்சு, அதனால தான் அது பாயிண்ட் பண்ணேன். அப்போஸ்தலர் 1:3. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு உலாவினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீடர்களுக்கு போதித்தார். அதை படிச்சீங்கன்னா, he stayed with his disciples for 40 days and explained about kingdom of God. உயிர்த்தெழுந்து 40 நாள் தான், அதுக்கு மேல கிடையாது. அப்படிதான் சொல்லிட்டாரு, வந்து சேரணும், ஆஜராயணும். அதனால அந்த 40 நாள் எதை பற்றி பேசுறது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம், செழிப்பு, சீக்கிரமா பணக்கார ஆயிடுவீங்க, இதெல்லாம் துருபதேசம். ஜீசஸ் told, seek first of all the kingdom of God, then all will provided unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப எவைகள்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம், வேலை, படிப்பு, திருமண பாக்கியம், குழந்தை செல்வங்கள், வீடு கட்டுறது செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவங்களாயிட்டா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டா, அல்லது ஊழியத்துக்கு வந்துட்டா பணக்கார ஆயிரலாம், நல்ல பெரிய அளவுல முன்னேறலாம், லக்ஸூரியஸ் ஆயிரலாம். அப்படிதான் பிசாசின் நயவஞ்சக உபதேசம். பாஸ்டர் டேவிட் ஐயா ஆனாலும் சரி, பவுல் பிரதர் ஆனாலும் சரி, இப்ப இருக்கிற இந்த மாடி, இப்ப இருக்கிற சபாரி, ஷூட், கோட் ஷூட்டு, செல்போனு, காரு, இதை பார்க்க கூடாது. ஊழியத்துக்கு வந்தப்போ எப்படி இருந்தோம், நாங்க எப்படி ஆரம்பிச்சோம், ஊழியத்தை நாங்க எப்படி ஆரம்பிச்சோம். 75 ரூபாய்க்கு ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று வாங்கினேன். பழைய ஏற்பாட்டு காலத்து சைக்கிள் அது. நான் ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு, கைப்புறதெல்லாம் கொடுத்துட்டு, எங்கேயாவது ஒரு வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு டயர்டா வருவேன் வீட்டுக்கு. 4 மணிக்கு புறப்பட்டோம்னா நைட்டு 10 மணிக்கு வருவேன். கிராமம், நாங்க வசித்த வீடு வெள்ளாத்தூர் கிராமம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 8 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சாப்பாடு ரெடியா இருக்கும். எங்க அம்மா பார்த்து கேட்பேன், என்னம்மா நான் எப்படி தெரியும் சாப்பாடு ரெடியா போட்டு உக்காந்து இருக்கிறீங்களான்னு. அதான் நீ சைக்கிள்ல வர்றப்போ 100 அடி தூரத்துல வர்றப்ப சைக்கிள் சவுண்டு கேக்குது, கரா 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 கரான்ட்டு. அந்த சவுண்டை கேட்டு, அப்பா இந்த பையன் வந்துட்டான், சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி வைன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட சைக்கிள்ல போய் தான் ஊழியம் செய்தோம். சரியான சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட்டதா அந்த காலத்துல சரித்திரமே கிடையாது. இப்பதான் பசங்க பிறந்து வளர்ந்து டைமுக்கு சாப்பிட்டுருங்கப்பா, 10 மணிக்குள்ள படுத்துடணும். என் மகா இருக்குது, 10 மணிக்கு மேல செல்போனை தொட்டா புடிங்க வச்சிரும். மரியாதை படங்க, தூக்கம் வருதோ இல்லையா, கண்ணை மூடுங்க. என்னன்னா அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. எந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? டைமுக்கு சாப்பிட்டுருங்க. 8 காலை 8 மணிக்கு 2 இட்லியாவது சாப்பிட்டுடணும், இல்லைன்னா கோவம் வந்துடும் என் மகளுக்கு. அப்புறம் மத்தியானம் 1 மணிக்குள்ள லஞ்ச், நைட்டு 8 to 8:30 டின்னர் முடிக்கணும். ஒரு 9:15 ஒரு கிரீன் டீ இல்லை இஞ்சி சாறு கொடுத்துருவாங்க. 10க்குள்ள படுக்கல, எல்லாம் அவங்களே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனை பிடிங்க எங்கன்னா வச்சுட்டு, தூக்கம் வருதோ இல்லையா கண்ணை மூடிக்கிட்டு படுங்க. இது நம்ம பெற்றோர் என்ன நினைக்கிறோம், கசப்பா இல்லை. பிள்ளைகள் உடைய அன்பு அப்படி இருக்குது. நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்த்தோம், அது மாதிரி நம்ம வயசான பிறகு பிள்ளைகள் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும், வேற வழி இல்லை. சிறு குழந்தை எப்படியோ அப்படிதான் வயசானவங்க. நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் போல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எழுந்து நடந்தா தொப்புன்னு உளருது, எலும்பு எதனா கொஞ்சம் உடச்சிக்கும். அப்புறம் படிக்கட்டில் இறங்குறப்போ ஒரே நொடியில் கீழே இறங்கலாம், என்ன உழுந்து உருண்டு கீழே போயிடுறது, நடக்க முடியாம. இப்படியெல்லாம் காலங்கள் வரும். பிரசங்களை சொன்ன மாதிரி
வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு ஆரம்பிச்சு அதை படிக்க 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 பயமா இருக்கும். கடைசியில எப்படி வயசாகி தள்ளாடி கண்கள் எல்லாம் இருண்டு எல்லா ப்ராப்ளம் வந்து மூச்சு கோளாறு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி நீ மரிப்பதற்குள் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதான் பிரசங்கினுடைய தன்னை வெறுத்து அவர் சொன்ன இனி வரும் சந்ததியாவது உருப்படியா வாழணுமே ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி. உலகமே ஒரு மாயை. ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லூக்கா 4:2. 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவர் புசியாது இருந்தார். கவனிங்க, புசியாது இருந்தார்னு தான் இருக்குது. குடியாமலும் இருந்தார். அது சிலர் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த 40 நாள் தான் புசியாது இருந்தாரா? அதுக்கப்புறம் எவ்வளவு உபவாசம் இருந்திருக்கிறாரு. அப்போ புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்ப இருக்கிற சந்ததியே கேளுங்க, எங்களை மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நானெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்துல எச்சில கூட முழுங்காத உபவாசம் இருந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி கூட குடிக்க மாட்டேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி குடியாமலும், தண்ணீர் கூட குடிக்காம, எச்சில கூட முழுங்காம, சாப்பிடாம அப்படி ஒரு உபவாசம். ஆனா அதை இனி நீங்கள் செய்யாதீர்கள். புசியாமலும் அது ஓகே, அது உங்களுடைய விருப்பம். 1 வேளையா 2 வேளையா 3 வேளையா நீங்களா நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். முதல் உபாசம் இருக்கிறவங்க, இது வரைக்கும் நான் உபாசனம் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்க 1 வேளை ட்ரையல், காலையில் 1 வேளை. அப்பா நான் 1 வேளை உபாசம் இருக்குது ஜெபிக்க போறேன், 1 மணிக்கு தான் நான் மத்தியானம் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு பைபிள் பாட்டு புக்கு எல்லாம் எடுத்துன்னு ரூமுக்கு போயிடுங்க. பாடல் பாடுங்கள், ஜெபியுங்கள், நல்லா சோத்திரம் பண்ணி பல காரியங்களுக்கு நீங்க ஜெபிக்கலாம். 1 வேளை 1 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல, 1 வேளை 12:30 சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அப்படியாப்பட்ட கடினம் உள்ளவரா அவரு கிடையாது. முதல்ல இருந்திருக்கிற பரவாயில்ல, சாப்பிட்ரு, அடுத்த முறை ட்ரை பண்ணு 1 மணிக்கு வரைக்கும். அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணு. கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருக்கணும். அதில் மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது. உபவாசமா அப்படி கேட்டுக்கூடாது. ஐயா ஒரு 3 நாள் சர்ச்சில் உபவாச ஜபம் வச்சிருக்கிற வாங்க, 3 நாளா உபவாசமா அப்படின்றாங்க. அது பயத்தை பிசாசு உண்டாகும். ஒன்னும் ஆகாது. ஆண்டவர் பலன் தருவார், உடம்புக்கு நல்லது. அதான் புறஜாதி மக்கள் கூட பாருங்க நோன்பு இருப்பார்கள். அவங்க அதுக்கு வச்சிருக்கிற பேர் என்னது? நோன்பு. 1 வேளை அல்லது 2 வேளை அல்லது 3 வேளை நோன்புன்னு சொல்லுவாங்க. அது உண்ணா நோன்பு நாட்கள். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார் அப்படின்னு ஆர்சி பைபிள்ல வரும். ஆனா அங்க வனாந்தரத்துல தண்ணீர், அந்த காலத்துல சொல்லணுமா, தண்ணி எங்க தோண்டினாலும் தண்ணி வரும். நல்ல இயற்கையான அருமையான சுவை நீர். அதை பருகி கொண்டுதான் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. உபவாசம் எல்லாம் முடிஞ்ச உடனே வந்துட்டான் வெள்ளம். 40 நாட்கள் உபவாசம், ஜபம், தபம், நோன்பு. இப்ப பசி எடுக்கிறதல்லவா தேவகுமாரன் என்பது உண்மையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அப்படி. யார் சொன்னது? சோதனைக்காரன். அந்த இடத்துல சோதனைக்காரன் அப்படிதான் வரும். மத்தேயு 4:2 மத்தேயு 4:2 பாத்தீங்கன்னா பிசாசுன்னு இருக்காது, சோதனைக்காரன், டெம்டர். அவன் வேலையை தான் டெம்டேஷன் பண்ணி விட்டுருவான். கர்த்தர் சோதிக்கிறதுக்கு பேரு டெஸ்ட், பிசாசு சோதிக்கிறதுக்கு பேரு டெம்டேஷன். There is a between from temptation and test. அதனால கர்த்தர் சோதிக்கிறார்னா அது நல்லதுக்கு தான், பரீட்சை. பிசாசு சோதிக்கிறது அது என்னென்னவோ மன உளைச்சல் ஆயிரும். இயேசு பார்த்தாரு, வசனத்தால் அவனை மடங்கடித்தார் பாருங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? மாத்திரமல்ல, சாப்பிடணும், ஆனா அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அப்படிதான் சொல்றாரு.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா வீட்டுல போய் சாப்பிட போறேன், நீ என்ன வந்து என்ன சோதிக்கிற அர்த்தம். ஆண்டவர் பார்த்துங்க, உபவாசம் முடிஞ்சிருச்சியா, சாப்பிடலாமே, தேவகுமாரன் தானே, 5 அப்பம் 2 மணி 5000 பேர் கொடுத்தாரு, எவ்வளவு அற்புதம் செய்ய போறாரு, இதை செய்து கொள்ள முடியாதா? முடியும். ஆனா ஏன் செய்யல? இவ்வளவு நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி முதல் அற்புதம் என் வயிற்றை நிரப்பிக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு அவருக்கு எண்ணம். 2வது ஐடியா என்னமோ நல்லா இருக்குது, சொல்றது யாரு? ஒத்துக்குவாரா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிலர் ஐடியா நல்லா தான் கொடுப்பாங்க, தேனொழுக பேசுவார்கள், அதிலேயும் விஷம் கலந்திருக்கும். ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கினீங்கன்னு வச்சுங்க, புதுசா வந்து பார்ப்பாங்க, ஆடா 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 நல்லா இருக்குது. அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன யோசிப்பாங்க, வாங்கிட்டாலே, ஐயோ ஐயோ என்னை விட பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாலே. இது ஒரு வகையான பொறாமை. இன்னொரு பொறாமை டைரக்டா வெளிப்படையா காட்டிக்கும், இந்த ஃப்ரிட்ஜா எதுக்கு, இது ஒண்ணுத்துக்கு உதவாது, எந்த கடையில் போய் வாங்கின, என்ன கூட்டிக்கிட்டு போய் தான் நான் நல்லதா செலக்ஷன் பண்ணிருப்பேன், 500 ரூபாய் கமிஷன் அடிச்சிருக்கோம். அவங்க ஃப்ரிட்ஜை இன்னும் வாங்கல, வாங்காத உனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? அப்ப தனக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு வெளிப்படையா காட்டிக்குவாங்க. ரெண்டுமே பொறாமை தான். அதனால மனிதர்களுடைய சுபாவமே அதான், ஒன்னும் பண்ண முடியாது. வாழ்நாள்ல நம்ம எண்ணத்தை அனுபவிச்சு யோசித்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நம்ம செத்துட்டு பிறகு என்ன நடக்கணும் யோசித்து பாத்தீங்களா? அழுவாங்க, அது தெரிஞ்சே இருக்குது. அடக்க ஆராதனையில ஒரு 5-10 பேர் பாராட்டுவாங்க. உயிரோட இருக்கிறப்ப அப்படி பாராட்டிருந்தா இன்னும் 5 வருஷம் வாழ்ந்துருக்கலாம். திட்டி தீர்த்தவங்களெல்லாம் அப்போ பாராட்டுவாங்க, புகழ் மாலையா, சரி கொண்டு போய் அடக்கம் பண்ணிருவாங்க. 4-5 நாள் மனைவி அழும், ஒரு 2-3 வாரம் அழும்னு வச்சுக்கோங்க. நல்ல மனைவியா இருந்தா 1 மாசம் அழும். அப்புறம் எதுனா காமெடி டிவியில பார்த்துட்டு சிரிச்சிரும். இப்பெல்லாம் 3வது நாள் ப்ரேயர் மீட்டிங் வச்சு பிரியாணியை போட்டுறாங்க ஆக்கி. எப்படிதான் மனசு வருதோ, மரித்த அவங்களுடைய 3வது நாள் ப்ரேயர் மீட்டிங் என்ற போர்வையில பிரியாணி. எனக்கு ரொம்ப, அந்த காலத்துல 40 நாள், அப்புறம் 30, அப்புறம் 20, அப்புறம் 10, அப்புறம் 1 வாரம், இப்ப 3வது நாள் ப்ரேயர் மீட்டிங். சரி வெஜிடேரியன் போட்டு சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா அடிச்சு கொளுத்துறாங்க நான் வெஜிடேரியன். நினைவு நாள், நினைவிட்டு நீங்காதது நினைவு நாள். எதுக்கு பேரு? 1 வருஷம் ஆனாதான் அது நினைவு நாள். 3வது நாளே நினைவு நாள் வந்துருமா? ப்ரேயர் மீட்டிங் ஒரு நாள் வரும். அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடியே ப்ரேயர் மீட்டிங் கொண்டாடுவார்கள். மறிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே அவங்களுடைய ப்ரேயர் மீட்டிங்கை கொண்டாடுவார்கள். சாகிறதுக்கு முன்னாடி அவரு நம்ம ப்ரேயர் மீட்டிங் எப்படி நடக்கும்னு சொல்லி உயிரோடு இருக்கிறப்பவே பார்த்துக்கலாம். ஒரு 20 நாள் கழிச்சு பசங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு கல்லறை கட்டுவாங்க. இப்போ கொண்டு போறப்ப அங்க கல்லறை ரெடியா இருக்குது. செவுரு எழுப்பிட்டு மேல மட்டும் தரணும்னு இருக்கும். பணத்தை உள்ள அனுப்புறதுக்காக மேஸ்திரிங்க அங்க ரெடியா இருப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாம் அவங்க அங்க வேலையை பார்ப்பாங்க, கல்லறையை மூடிட்டு வந்துருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு நாள் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெயில் காலம் வந்த அல்லது பகலெல்லாம் கல்லறை மீது வெயில் சுடும், இரவெல்லாம் கல்லறை மீது நிலா காயும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில யாரை திருப்திப்படுத்த நம்ம வாழறோம்? ஒன்னும் முடியாது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோமாக. பிரைஸ் எல்லாம் நம்மளை யாரும் திருப்திப்படுத்த போறதும் இல்லை, நாம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அவங்க எதிர்பார்ப்பு வேற இருக்கலாம், நம்மளால முடியாது. ஆனால் 10 ஸ்தோத்திரம் சொல்லு, அதுல கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு, கண்ணீர் விடு, அழு, அதை ஏற்றுக்குவாரு.
உன் கண்ணீர் தரையில தான் விழும், ஆனா ஆண்டவர் துருத்தில போய் அது சேருதான். உன் கண்ணீர் ஒன்று கூட வீணாகவே கூடாது. என் சொந்த காரியத்திற்காக அல்ல, ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பிராட் மைண்டா யோசித்து பாருங்க. தேசத்தின் காரியங்களை 40 நாளா, ஐயோ வருஷ கணக்குல உபாசம் இருந்து ஜெபிக்கணும்ன்ற ஆசை வரும். ஆத்துமாக்கள் அழிந்து நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, யோசித்து பார்த்தால் எத்தனை வேதனை. உபவாசம் தேவை பிரியமானவர். அதுக்கு தான் ஆரம்பிச்சு. ஐயா, 3 வயசு ஒரு பெண் குழந்தைய கெடுத்து நாசமாக்கி கால்களை உடைத்து சாகடிச்சான்னா அவன் மனிதனா?